நாங்கள் வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுறார், நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கண்டுறார். அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியா இருக்கும் சரி, எதிர்கட்சியா இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது, பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகா அப்பப்ப டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. அதாவது இவரு திரு ஸ்டாலின் பேசுறார், தெரிஞ்சு பேசுறாரா, யார் பேசுறாரு, தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல. நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்திருக்கேன். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவை யார் கொடுத்தது, யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது, அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு, எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்ப ஞாபகப்படுத்துறேன். இன்னொன்னு, இப்போ மீனவருக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பல அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 4 ஆண்டு காலம் அந்த மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டா அந்த நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா? இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா? அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா? அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் அல்ல. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார். இப்ப இருக்குது 9 மாசம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் 9 மாசம். இந்த 9 மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும்? இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது. எல்லாம் அறிவிப்போடு போயிடும். வெற்று அறிவிப்பு தான். மீனவருடைய வாக்குகளை பெற வேணும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருக்கிறார். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். அப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை இவருக்கு தெரியாதா? மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா? அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை? ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை, கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை? 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம். ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்ல, மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல. அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார். இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழை பிடிப்போன்னு சொல்லுவாங்க. 16 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்குது. எல்லா வகையிலும் பிடித்தான். கச்சத்தீவை தாரை வார்த்து இவருதான், அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இவருதான். வெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான். அப்பவே கொண்டு வழியினா இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான். அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான். எல்லாம் கைவந்த கலை. நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரனை கேட்ட சொல்லுவோம். அவரு நீக்கிட்டோம், அவரு நீக்கிறத பத்தியே கவலை இல்லை. மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை.
மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை. எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் செய்வோம். இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம். நீட் தேர்வுக்கு விலக்களித்தால் தான் பிஜேபியுடன் கூட்டணி அப்படிங்கிற கோரிக்கையை முன்வையுங்கள் என்று நேற்று முதலமைச்சர் நீலகிரியில் பேசியிருந்தார். ஐயா, ஆடு நனைகிறது ஓனாய் அழுதுதான். உனக்கு ஏயா வளர்க்குற? நீட்டு யார கொண்டாந்தது? முதல் அதை பாரு. சும்மா பொய்ய பேசிட்டு இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் பொய். இன்னொன்று சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இந்தியா கூட்டணி 2வது கூட்டம் பெங்களூர் நடக்குது. அப்போ நான் அந்த தெரிவித்தேன், இன்னைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போறீங்க, தமிழ்நாட்டு அணைகள்லாம் மேட்டூர் அணையில் நீர் குறைவாக இருக்குது, விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்புன்ற பேச்சை நீங்கள் எடுங்க, நீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது காதில் போட்டுட்டாரா? இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் 50 ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது. அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். கட்டக்கூடாது. அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல. இந்த முதலமைச்சர் இதை கேட்கிறாரு. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, குடும்பத்தில் பாருங்க, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன், இவரு தாங்க இருப்பாங்க. எல்லா கீ போஸ்ட். அந்த கட்சியில பாத்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு. குடும்ப ஆட்சி. அதுக்கு முடிவு கட்ட தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல். சார், இதுக்கு அதுக்கு என்ன முயற்சி விடுங்க சார். சார், இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்ல. இதை ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நாங்கள் சொல்றோம். அதை போய் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை பற்றி ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா? நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்திருக்கிறேன். ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, துணை முதலமைச்சர்ட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார். நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.